நம்மளுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா நிறைவேத்தியே தீருவோம். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கனவு இருக்கும். ஆனா, நம்மளுக்கு புடிச்ச மாரி இருக்கணும், நம்ம எதிர்பார்த்த விலையும் இருக்கணும், முக்கியமா சேஃப்டியா இருக்கணும். 3ல ஏதா 1 கிடைச்சாவே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா, 3மே ஒரு வீட்டுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட வீட்ட தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோங்க. இந்த வீடு எங்க லொக்கேட்டா இருக்கு? இந்த வீடு என்ன பிரைஸ்ல குடுக்குறாங்க? இந்த மாரி நம்ம மத்த டீட்டெயில்ஸ்லாம் ஷோக்குள்ள போய் ஒண்ணொண்ணா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரோமோட்டர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 20 அடி ரோடு பேசவோ, 62 அடி நீளமாவோ கரெக்டா உங்களுக்கு 2.85 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை டூப்ளெக்ஸ் மாடலில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னை நமக்கு இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். அதுக்கு முன்னாடி இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் டெலிவிஷன் சொல்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா நீட்டான ஃப்ரண்ட் டெலிவிஷன் நமக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 6 சீட்டர்ஸ் கார் நிறுத்துற அளவுக்கு பெரிய ஒரு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா நல்லா மேட் வச்சு நம்மளுக்கு கார் பார்க்கிங் டைல்ஸ் மாதிரி லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓடு கிளம்பி பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி பின்ஸில் அதுவும் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வால்டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மட்டில் கிளாஸ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 20 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 கிளாசி பின்ஸில் டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் கிடைக்கணுக்காக சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் 3 வால்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக நிறைய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்மளுக்கு வெளிச்சட்டம் காத்தோட்டம் ஒரே மாதிரி கிடைக்குங்க. சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் ரொம்ப அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டோட ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா ஃபிட் பண்ணி அங்கேயும் நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டவுன்ஃபால் அமைஞ்சுக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 11க்கு 11 சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வாலில் லேப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா நீட்டான வாட்ரூஃப் ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வால் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி அங்கேயும் நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னி மூலையில் வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹாலை பார்க்கலாம். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலை நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8க்கு 16 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் கிளாஸி பின்ஸில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிராண்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஸ் யூனிட், அப்புறம் ஆர்சிசி லேப்டாப் யூனிட், மசாலா டேப், ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் அழகாக நீட்டான கபோர்ட் ஒர்க் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட பேக் எண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு அவுட்டர் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுனையில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் க்ளோசரில் மாட்டி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி மின்ஸ்டர் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் மின்ஸ்டர் டைல்ஸ் பண்ணி டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோ நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன மினி ஹால் கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் வந்து டோர்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்டில் கட் பண்ணி வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல வந்து வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பால்கனி. அங்கே நம்ம போறக்கு இந்த இடத்துல அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து கார்னர் சைடில் அமைஞ்சிருக்கல பால்கனி ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா கவர் டைப்பில் எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கவர் பால்கனியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு அப்படி நம்ம வெளியே வந்து ஆப்போசிட்டில் போய் வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 3 பெட்ரூமோட டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11க்கு 16ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கடப்பாக்கள் வந்து வாலில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. 2 பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூமுக்கு டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து வீட்டோட மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன வந்து டெரஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம மேலே பெரிய டெரஸ் போகிறக்கு அவுட்டர் லேயர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்காக சின்டெக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸைட்டிங் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரப்பணிபுரம் தானோன்னு சாந்தி மீட்டர் தாங்க. மெயின் ரோட் வந்து வெறும் 700 மீட்டர் தாங்க இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 75 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.